சிவி, யாரா நீ? எந்த ஊர்ரா உனக்கு? எங்க இருந்து வந்திருக்க? யார ஏமாத்த இந்த டிராமா எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என்ன சிவி, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. புரியல? ஆஹா. உன் அப்பா பேர் என்ன? அது எதுக்கு? சிபி, அவரு நம்ம வீட்டு மாப்பிள. சட்டையில இருந்து கையெடு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஜானு, நீயே கேளு. இத்தனை நாள் இவன் நம்ம கம்பெனில வேலைக்கு சேர்ந்து நம்மளோட நம்பிக்கையை சம்பாதிச்சு தோ என் தங்கச்சியை லவ் பண்ணி ஏமாத்தி நிச்சயம் பண்ண மேல வரைக்கும் வந்திருக்கான் ஜானு. என்னைக்காவது ஒரு நாள் இவனோ இவங்க அம்மாவோ இவன் அப்பா பேரை சொல்லிருக்காங்களா? ஏன் சொல்லல? நீயே கேளு ஜானு. இவன் அப்பாவை விட்டு பிரிஞ்சதாகவே இருக்கட்டும். ஆனா அப்பன் பேரை சொல்லாம எப்படி ஒரு கல்யாணம் நடக்கும்? இன்னைக்கு நிச்சய பத்திரிக்கை எழுதணுமே, அதுக்கு அப்பன் பேர் தேவையாச்சு. எதுக்கு இப்ப வரைக்கும் சொல்லல? மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். ஏன் சொல்லல? சொல்ல மாட்டீங்கல்ல? ஜானு, நான் சொல்றேன் ஜானு. என்னத்த இவ ஏதோ விரும்பினான்னு சொல்லி கல்யாண பேச்ச முடிச்சோம். இப்ப என்னென்னமோ நடக்குது. அவன் குறிச்சி பையனா? இத்தனை நாள் நமக்கு தெரியாம இருந்துருச்சே. எப்படி அத்த, எப்படி விட்டீங்க நீங்க? மீனா, கொஞ்சம் பொறுமையாரு. என்னங்க பொறுமையா இருக்கிறது? அந்த அயோக்கிய வீட்டுக்கு என் பொண்ணு வாழ போயிருந்தா அவ வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? எடுத்தோ கௌதன முடிவு எடுத்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கல்ல? என்னடா நடக்குதுங்க? இவன் குறிஞ்சி பையனா? டேங்கப்பா, இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கவே இல்லையே. உலக மகா ட்விஸ்டடா இது. வர்ஷினி, அழாதம்மா. தமிழம்மா, தேனோட நிச்சயம் நடக்கட்டும். இல்ல ஜனாமா, இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு. நாம ஏமாந்திருக்கோம் ஜனாமா. இப்ப வர்ஷினி நிச்சயம் நின்னு போயிருக்கும் போது எப்படி என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ண முடியும்? வேணாம் ஜனாமா, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல வர்ஷினி விஷயத்தை கவனிப்போம். யாரு குறிஞ்சினாதன்? அந்த கதை உனக்கு தெரியாதா? தெரியாது. ஜனாமாவோட ஜென்ம எதிரி. ஓ அப்படியா? ஜனாமா எவ்வளவு தெளிவான ஆளு. அவங்க போய் இப்படி ஏமாந்திருக்காங்களே, என்ன சொல்றது? ஆமா. வர்ஷினி, 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 மண்டபம் முழுக்க நானும் சிபியாத்தானும் உங்களை எப்படி எல்லாம் தேடணும் தெரியுமா? மண்டபத்துல ஜூஸ் ஒண்ணு கொடுத்தாங்க. அத நான் குடிச்சேனா அப்படியே மயக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல சேது. எழுந்திருச்சு பார்த்தா நான் ஸ்டோர் ரூம்ல இருக்கேன்.
அப்புறம் நான் எப்படியோ வந்து கதவு தட்டினதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து திறந்து விட்டாரு. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது சிபி எப்படியோ பிரபுவோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டாருன்னு. எப்படியோ நான் இல்லனாலும் நடக்க வேண்டிய விஷயம் கரெக்டா நடந்துருச்சுல்ல, அது வரைக்கும் போதும். சிஸ்டர், இங்க யாரு இல்லைனாலும் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். காலம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்கா சிஸ்டர். அதுவும் கரெக்ட் தான் சேது. எப்படியோ நாம சந்தேகப்பட்ட மாதிரி பிரபு தப்பு பண்ணிருக்கான். எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தா அவன் அந்த குறிஞ்சியோட பையங்கிறதையே மறைச்சிருப்பான். கரெக்ட் தான் சிஸ்டர். நடந்ததை என்னாலையும் தாங்கிக்க முடியல. ஜனாமா எவ்வளவு உடைஞ்சு போயிட்டாங்க தெரியுமா? நாமெல்லாம் அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல போறோன்னே தெரியல. வர்ஷினி வேற அதையே நினைச்சு ரொம்ப அழுதுட்டே இருக்கா. என்ன சிஸ்டர், உங்களை யாரு ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சா? எனக்கு யாருன்னே தெரியல சேது.